ஒரு முழுநீள திரைப்படத்தை கையாள்வது எப்படி இருந்தது? அது மொத ஷாட் அப்போது பயமாக இருந்தது சார். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது நான் யாருக்குமே பதில் சொல்ல வேணாம். நான் எடுக்கிறது தான் ஷார்ட் ஃபிலிம். நான் வச்சுப்பேன், இல்லை ரிலீஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பணம் போட்டிருக்கோம், பாம் வச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஷாட்டு ஏன்னா நோட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஷாட் எத்தனை மணிக்கு ப்ரொடக்ஷன்லேயே ஒருத்தங்க ஆமாம் ஆமாம் நோட் பண்ணுவாங்க. வித்தவுட் பிரேக் போகிறோமா, வித் பிரேக் போகிறோமா, ஒரு ஷிஃப்டிங் நடந்துச்சுன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் அடுத்தது இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு. ஸோ 35 நாளில் எடுத்தோம் மேயாதமான். நல்லா பங்குனி உத்தரத்தில் எடுத்தோம். ஸோ அந்த வெயிலில் 7 பாட்டு வேறு அந்த படத்தில். அதில் 2 பாட்டு டான்ஸ் பாட்டு வேறு. ஷார்ட் ஃபிலிம் 2 நாள் எடுத்தது. ஸோ 35 நாளுக்கு எனக்கு இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்றது தெரிஞ்சு, அதுக்கப்புறம் மெயினாக கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் சார் வரும். அதாவது பிளான் இசட்டோடு இருக்கணும் அப்படின்றது தான் தெரிஞ்சுட்டு. மழை வந்தாலும் ரெடியாக இருக்கணும், போலீஸ் வந்தாலும் ரெடியாக இருக்கணும். ஏன்னா ஷூட்டிங்க்கெலாம் வந்து நாங்கள் நார்த் மெட்ராஸில் எடுத்தோம். போலீஸ் பர்மிஷன், ரவுடி பர்மிஷன் எல்லாமே வாங்கினா தான் அங்கே போய் ஈஸியாக ஷூட் பண்ண முடியும். பட் லக்கிலி எனக்கு சேலஞ்சாக பட்டது அதுதான் சார். ஃபஸ்ட்டு நாள் மட்டும், ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கும்போது மட்டும் தான் ஆக்ஷன் சொல்கிற வரைக்கும் ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசி நாள் பேக்கப் வரைக்கும் எத்தனை நாள் நடுவில் போச்சு, என்ன பண்ணோம், எதுவுமே ஞாபகம் இல்லை. மற்றபடி சேலஞ்சாக எனக்கு தெரிஞ்சது வேறு எதுவுமே கிடையாது சார். மெயினாக டெட்லைன் சேலஞ்ச் மட்டும் தான் சார் ரொம்ப. அது பால்பிட்டேட்டே பண்ணிடும். ஒரு நாள் ஏதாவது பேட்சாக விழுந்ததுன்னா எங்கே கொண்டு போய் சேர்ப்போம் தெரியாது. அப்புறம் நம்ம ஒரு ரிக்குயர்மெண்ட் கொடுத்துருப்போம், சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்டே கொடுக்குறோன்னு வச்சுப்போமே, ஹெட் கவுண்ட்டாக கொடுத்துருப்போம். ஆனால் இன்னும் ரிச் கேர்ள்ஸு, ரிச் பாய்ஸ் அந்த மாதிரி வேணும்னா கேட்டகரி மாறும், கம்மியாகும். அந்த மாதிரி கொஞ்சம் வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுன்னு மட்டும் தான் தெரிஞ்சுது. அது ஒரு 2-3 நாள்லேயே தெரிஞ்சுது சார். இவ்வளோ எதிர்பார்த்தா தான் இவ்வளோ தான் நடக்கும், இல்லை இவ்வளோ வேணும்னா கொஞ்சம் பெருசாக யோசிக்கணும் அப்படின்ட்டு.